ஹாய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சும்மா அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக ஒரு குளு குளுன்னு ஒரு ரோஸ் மில்க் ஜெல்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நாம் ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் அகரகை 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பாத்திரத்தில் கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை உங்களுக்கு நான் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்து ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்து இது நல்லா நம்ம இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா கொதிக்கணும். நம்ம போட்டிருக்க சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா கொதிச்சிடணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதில் அகரகரை சேர்த்துக்கலாம். இது சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். சர்க்கரை இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அகரகர் சேர்த்துடுங்க. அகரகர் சேர்த்து அதையுமே நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சி வந்த பிறகு நம்ம இதில் பால் ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா கரையணும். இது நல்லா கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கரைஞ்சிரும். இதை நம்ம போட்டு ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ்க்கெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் பால் சேர்க்க போகிறோம். பால் சேர்த்து நான் 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்து பாலும் அகரகவும் நல்லா இன்னும் கொஞ்சமும் நல்லா கரையணும். நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுடுங்க. நல்லா அது மெல்ட் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம இதை நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வந்தோன்னே நம்ம இதை நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எந்த சேர்க்க போகிறீங்களோ அதுலேயே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப்பில் உள்ள மோல்டு எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா பாலில் ஆடெல்லாம் இருக்கும், அதுக்காக நம்ம வடிகட்டிக்கிறோம். வடிகட்டின பிறகு அந்த ஃபில்டரில் இருக்க கொஞ்சம் அகரகையை அதில் போட்டோம்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் கண்டன்ஸ் மில்க் சேர்க்க போகிறோம். கண்டன்ஸ் மில்க் நம்ம ஜெல்லிக்கு ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நான் இதே கரண்டியில் நான் 2 கரண்டி அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்க்குறேன். எசன்ஸ் சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு நம்ம இது கூல் ஆகணும். இது கொஞ்சம் கூல் ஆனோன்னா நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் கண்டு நமக்கு செட் ஆயிரும். 1/2 அன் ஹவர் சென்று நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் இது இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இது நல்லா கூல் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. ஜெல்லி எவ்வளோ சூப்பராக செட் ஆகிடுச்சின்னு பாருங்கள். தொட்டு பார்த்தாலே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஸ்டேஜ் நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ இதோட ஓரங்கள்லாம் ஒரு கத்தியை வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு கொடுக்குறப்போ பசங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளும் ஒரு ஹெல்த்தியான ஜெல்லி புட்டிங் செஞ்ச மாதிரி இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக இந்த சம்மருக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.